ஒரு ஃப்ரெஷ்ஷான லெவல் இருக்குது, மொமெண்டம் லாஸ் ஆகலை, ஒரு சப்போர்ட் லெவலில் பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்துட்டுருக்கான் அப்படின்ற சுச்சுவேஷனில் பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி வந்தது அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு பையர்ஸ் பிரேக் பண்ண செல்லர்ஸ் பிரேக் பண்ணிட்டு பையர்ஸ் பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கேருந்து புல் பேக் எடுக்கும். ஓகே, அதுவே லெவல் வீக் ஆகியிருந்தா, வீக்கான ஒரு லெவல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா வீக்கான ஒரு செல்லர்ஸ் லெவல் இருக்குது. இந்த இடத்துல செல்லர்ஸ் ஃபீல் பையர்ஸ் சென்டர். ஓகே, இப்போது நமக்கு செல்லர்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு பையர்ஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ உருவாக்குது அப்படின்னா ப்ரைஸ் அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இங்கே ஒர்க் ஆகலை, இருந்தாலும் அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. வந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்துருச்சு, ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்துருச்சு. நடந்த உடனே செல்லர்ஸ் வந்தாங்கன்னா இங்கேருந்து என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் போயிடுது, இந்த லெவல் வரைக்கும் போகுது இல்லையா. இந்த ரிஜெக்ஷன் நடந்துருச்சு, ஒன்ஸ் ஒரு டைம் தான் நடக்குது. திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த இதுக்கு போகலை, இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இப்போது நம்ம இன்னுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போது இந்த லெவல் இருக்குது, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இது என்ன சொல்லுது அப்படின்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷன், செல்லர்ஸ் ஃபெயில், பையர்ஸ் என்டர், செல்லர்ஸ் ஃபெயில், பையர்ஸ் என்டர் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் நடந்தது அப்படின்னா, ஏன்னா இங்கே மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் நடந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் உள்ளே வராங்க. ஓகேவா, இதுவே ஒரு வீக் லெவலாக இருக்குது, இந்த இடம் வந்து பார்த்தோன்னா வீக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. எப்போது செல்லர்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட் பையர்ஸ், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பையர்ஸ் வருது, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பையர்ஸ் வருதுன்னா அதுக்கப்புறம் வர நமக்கு ஃபெயில்டு செல்லர்ஸ் ரிஜெக்ஷன், செல்லர்ஸ் ஃபெயில், பையர்ஸ் சென்டர், இதில் இருந்து இது வரைக்கும் செல்லர்ஸ் பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வீக்கெண்டில் ஃபார்ம் பண்ணாலோ ஓகேவா, ப்ரைஸ் அது வரைக்கும் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். பட் ஆனால் அது அந்தளவு இதுவாக நடக்கலை. பட் அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு இடத்துல அதாவது பிரேக் அவுட்டு நடந்து செல்லர்ஸ் ஃபெயில், பையர்ஸ் என்ட்ரியை ஃபார்ம் பண்ண ஒரு இடத்த ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணோடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் வருது, இங்கே என்ட்ரு ஆகி ப்ரைஸ் இது வரைக்கும் வருது இல்லையா. இப்போ பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில், இது பிரேக் அவுட் கேண்டில், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்குது. ஒரு செல்லர்ஸ் ஃபெயில், பையர்ஸ் என்ட்ரி வருது, பையர்ஸ் ஃபெயில், ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டில் இருக்குன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுது. ஓகேவா, ஓகே, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா, மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்துட்டு இது எக்ஸாஸ்ட் ஆகிட்டு பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ்னுடைய என்ட்ரி வந்திருக்கு. ஓகேவா, இப்போது இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் இது வரைக்கும் ரீச் ஆகுன்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இது வரைக்கும் வந்து ஹீட் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துல மல்டிபிள் ரிவர்சல் நடக்குது. நமக்கு லெவல் வீக் ஆகணும், இது வீக் ஆகிட்டு இது ஸ்ட்ராங் செல்லர்ஸ்னுடைய என்ட்ரி ஒன்று இருக்குது, என்னுடைய லோவஸ்ட் பாயிண்ட் இது. ஓகே, இப்போது ப்ரைஸ் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு செல்லர்ஸ் கேண்டிலில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சைன் கொடுக்குது அப்படின்னா இது இப்போது நமக்கு இந்த இடத்துல சைன் கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போது இந்த கேண்டில் என்ட்ரு ஆகிருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து இது வச்சுருப்போம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அடுத்தது ஆனால்
அதனுடைய டார்கெட் நோக்கி ப்ரைஸ் வரும்போது இந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் பண்ணிட்டு மேல் நோக்கி போகுது. இதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் ஆர்விக்கு பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே, அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் காமிக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரிஜெக்ஷன் காமிச்சோடனே ப்ரைஸ் மூவ் பண்ணியிருந்தா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நமக்கு நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸு மேலே வந்தோடனே என்ட்ரி போட்டுருக்கோம். ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், கீழே அப்படியே வந்துட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து அந்த இடத்துல டார்கெட் ஹிட் பண்ணுது. ஓகேவா. இப்போது ஒரு சப்போர்ட் லெவல் வீக் ஆகிட்டு இருக்கும்போது இது எக்ஸாஷன், இது ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்டர், இது பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்டர். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு அந்த டச் பண்ண மாதிரி, அந்த விக்கை டச் பண்ண மாதிரி இங்கே நடந்துருச்சு. இங்கே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானோடனே ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் வருது. எது வரைக்கும் வருது அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கேண்டில் இந்த இடம் வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டு. இதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த இடத்துல வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வீக்கான சப்போர்ட் லெவல், வீக்கான ஒரு சப்போர்ட் லெவலில் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி, இந்த கேண்டில் எக்ஸாஷனுடைய கேண்டில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ண கேண்டில், இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் வீக்கு பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்டர், இந்த கேண்டில் நமக்கு என்ன பார்த்தோன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து இது வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகுது. ஓகே, H1 fake breakout confirmation, H2 H3 momentum loss. இதிலிருந்து இதுவரை இதிலிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஏரியா. இந்த இடத்தை திரும்பவும் டச் பண்ணும்போது அதாவது பார்த்தோன்னா நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனே பண்ணாலும் சரி, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனே பண்ணாலும் இந்த இடத்துல திரும்பும்போது ப்ரைஸ் திரும்ப அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணும். ஓகேவா. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு ரிஜெக்ஷன் உருவானா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் போயிட்டு தான் க்ளோஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸு செல்லர்ஸ் ஆர் வீக் ஆகிட்டு பையர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அது எங்கே நடந்திருக்கணும்னா செல்லர்ஸ் வீக் ஆகிட்டு பையர்ஸ் வரணும். இது வரைக்கும் போவோம் மார்க்கெட், அது வரைக்கும் போய் டார்கெட் இந்த ஹிட் பண்ணிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல் H1 + H2 + H3யில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வீக் ஆகிருச்சு, எக்ஸாஷன் ஆகிருக்கு. ஓகேவா, இது எக்ஸாஷன் ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்டர். H1 H2 H3 மொமெண்டம் லாஸ் ஆயிடுச்சா, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்கானா.
buyers fail sellers entry-யா buyers break பண்ணிட்டானா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணது இந்த இடத்துல தான் buyers fail sellers entry ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் நடக்கிறது நமக்கு நெக்ஸ்ட் இங்கே வந்தோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து ரீச் பண்ணுவோம் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெஷர் தான் ஓகேவா ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகும்போது ப்ரைஸ் அதுக்கு அதை நோக்கி வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் லாஜிக் கரெக்டாக இருக்குது இல்லையா இப்போது H1 H2 H3 H4 H5 H4 H5 ஆனால் செல்லர்ஸ் இன்னுமே எங்கேயும் வீக் ஆகலை நமக்கு இது வேலிட் இல்லை H1 H2 H3 நமக்கு கொஞ்சம் தெளிவாக வேண்டும் H1 H2 H3 H4 இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு ஓகேவா பையர்ஸ் ஃபீல் செல்லர் சென்டர் இது வரைக்கும் பையர்ஸ் போயிட்டு ரிஜெக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு கேண்டில் இங்கே நடந்திருக்கு நடந்த உடனே இங்கேருந்து போட்டு இங்கே வந்து டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு ஓகே H1 H2 H3 மொமெண்டம் லாஸ் ஆனோடனே பையர்ஸ் ஃபீல் செல்லர் சென்டர் இந்த இடத்துல ஓகேவா செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு பையர்ஸ் வரான் அப்படின்னா பையர்ஸ் வரான் இல்லை ரிஜெக்ஷன் அப்படி கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்கிறான் அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணும் ப்ரைஸ் அதை நோக்கி தான் வரும் ஓகேவா இந்த பையர்ஸ் ரிஜெக்ஷனில் வரும்போது செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி புஷ் பண்ணாது திரும்ப மேல் நோக்கி தான் புஷ் பண்ணும் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் லெவல் பையர்ஸ் ஃபீல் செல்லர் சென்டர் இந்த இடம் இருக்குது இப்போது பையர்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணல இப்போ H1 H1 H2 H3 H4 H5 H6 H6 இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தானா வாய்ப்பு இப்போது சப்போர்ட் லெவலில் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு H1 H2 பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி இங்கேருந்து இது வர இதுவரை நமக்கு ஒன்றும் செல்லிங் ப்ரெஷர் தான் பட் ஆனால் ஃபஸ்ட்டு இப்படி தான் இது பையிங் ப்ரெஷர்ன்றதை சொல்லுது செல்லிங் ப்ரெஷர் பையர்ஸ் ரிஜெக்ஷன் செல்லர் சென்டர் பிரேக் அவுட்டு செல்லர் சொல்ல வந்திருக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ப்ரைஸிங் வந்து ஹிட் பண்ணும் ஓகே ஓகே தேங்க்யூ